அடுத்ததாக பேச வருபவர் எண் 8 சக்தி ஸ்ரீ 7ஆம் வகுப்பு A2. கனிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களையும், அறிவில் சிறந்து விளங்கும் என் ஆசிரியர் அவர்களையும், என் உடன்பிறவாத சகோதர சகோதரி அவர்களையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகின்றேன். வணக்கம். என் பெயர் சக்தி ஸ்ரீ. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகை பேணும் உன்னத அறிவியல். அறிவியல் வளர்ச்சி இன்று விண்ணை மட்டுமல்ல நிலவையும் தொட்டுவிட்டது எனலாம். ஆம், நம் இந்திய நாட்டைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திரயான் 3 நிலவுக்கு மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக அனுப்பி வைத்தனர். நம் வாழ்வில் எல்லா துறைகளிலும் அறிவியல் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகின்றது. உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக அறிவியல் பெரிதும் உதவுகின்றது. அன்று கற்பனை கூட நினைக்காத ஒன்று இன்று நனவாகி வருகின்றது. ஆம், கையடக்க கைபேசியில் உலகில் எந்த மூலையில் உள்ள நபரையும் பார்த்து பேசி தொடர்பு கொள்ள முடிகின்றது. காலையில் பல் துலக்குதல் முதல் இரவு தூங்கும் வரை அறிவியல் சாதனங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதே உண்மை. சில ஆண்டுகளுக்கு முன் கற்பனையில் கூட நினைக்காதவை இல்லை கற்பனையில் கூட நினைக்க முடியாதவை இன்று நனவாகி வருகின்றது. இந்த உலகில் ஒரு கோடியிலிருந்து மறு கோடியில் இருப்பவுடன் தொலைபேசி மூலம் நொடியில் பேச முடிகின்றது. நாடு விட்டு நாட்டிற்கு பறந்து செல்வது எளிதாகிவிட்டது. ஒரு கோளிலிருந்து மறு கோளுக்கு சென்று திரும்பக்கூடிய நாள் தொலைவில் இல்லை. அந்த வெளி என்றும் எல்லையற்றதென்றும் சொல்லக்கூடிய ஆகாய பரப்பையும் மனிதன் தன் ஆக்கிரமிப்பில் வைக்க முயற்சி செய்து விட்டான். அதற்காக உலகில் எல்லா பகுதிகளிலும் ஆராய்ச்சிகளும் சட்டங்களும் செய்யப்பட்டு வருகின்றன. அப்படி செய்யும் போதுதான் விஞ்ஞானத்தின் நன்மைகளை நாம் அன்றாட வாழ்வில் அனுபவிக்க முடியும். உணவுக்கும் தொழிலுக்கும் அறிவியல் பயன்படுகின்றது. நிலத்தை உழுவதற்கும் உரத்தை இடுவதற்கும் அறிவியல் பயன்படுகின்றது. இயந்திரங்களின் உதவியால் ஆழ் கிணறுகள் தோன்றி நீர் நிலைகளை பெருக்கி பசுமை மாட்சியை காண முடிகின்றது. அன்று கால் வலிக்கு நடந்து சென்ற மனிதன் இன்று ரயில், மோட்டார் விமானம், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், எவ்வளவோ அறிவியல் சாதனங்களை வைத்துதான் தன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். தமிழ்நாட்டிலும் அறிவியல் சாதனைகளை புரிந்தோர் பல பேர் உள்ளனர். கப்பல் ஓட்டும் மாலுமிகளே சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கடல் நீரோட்டங்களின் திசை, கடலில் காற்று வீசும் திசை ஆகியவற்றை தம் பட்டறிவால் தமிழர்கள் நன்று அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உழவோன் மருக என்னும் புறப்பாடு அடிகளில் வெண்ணிக்குவித்தியார் குறிப்பிடுகிறார். ஆனால் அறிவியலில் ஆக்கமும் உண்டு, அழிவும் உண்டு. எனவே நம் அறிவை பயன்படுத்தி ஆக்கத்தை பெருக்கி அழிவை குறைப்போம், உலகை வெல்வோம். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவியலின் வளர்ச்சியால் நமக்கு எவ்வளவு எளிதாக விண்வெளியில் நடக்கும் நிகழ்வுகளை வீட்டிற்குள் இருந்தே பார்க்கும் வாய்ப்பினை கிடைத்துள்ளது என்று பேசி சென்ற சக்தி ஸ்ரீ அவர்களுக்கு நன்றி.